திருமகா சீரியலில் பரிவட்டம் யாருக்கு கட்டுறதுங்கிற ஒரு பேச்சு வருது. அப்போ போட்டியும் வைக்கிறாங்க. மண் குதிரையை யார் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அது கருப்பங்காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர்றாங்களோ அவங்க முதல்ல அந்த மண் குதிரையில் எந்த ஒரு காயம் படாமல் கீரல் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் பரிவட்டம் கட்டுவோம், ஜெயிச்சவங்களுக்கு தான் பரிவட்ட மரியாதைன்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் கிருபா கருணாவை கூப்பிட்டு, டே கருணா, அந்த மண் குதிரையை போய் அந்த காட்டுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்துடு, எந்த ஒரு காயம் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்து அண்ணனுக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. இதை கேட்ட கருணாவும், அண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் அதேபடி செய்கிறேன், உங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டுறத உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கருணா. இந்த பக்கம் திருவை கூப்பிடுறாங்க. என்ன திரு, நீ இதுக்கு சம்மதிக்கிறியாங்கிறாங்க. ஆமாம், ஊர்க்காரங்க எல்லாரும் எங்கள் தாத்தாவை தானே பரிவட்டம் கட்ட சொன்னாங்க, இப்போ இதுக்காக இப்படி குறுக்க வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த உரிமையை நான் எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த பரிவட்டம் என் தாத்தாவுக்கு தான் கட்டணும் அப்படின்னு திருவும் அந்த மண் குதிரையை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போது சாமி சப்பாரத்தில் இருக்குது, அந்த சாமி ஊர்வலம் வந்து கோயிலுக்கு கொண்டு வரதுக்குள்ளையா அந்த மண் குதிரையை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தணும்னு ஊர்க்காரங்களும் பூசாரியும் சொல்கிறாங்க. இதை கேட்டு திரு கருணா ரெண்டு பேருமா சேர்ந்து இப்போ மண்குதிரையை எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஒரு பூஜையும் வச்சு மாலை மரியாதையும் போட்டு அவங்களுக்கு நெத்தியில் திருநீர் குங்குமம் வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. திரு கருணா ரெண்டு பேரும் அங்கேருந்து ஒட்டமாக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த மண் குதிரையை எடுக்கிறதுக்காக யார் மிஞ்சி போய் அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றாங்களோ, அதுவும் காயப்படாமல் வெண்ணப்படாமல் குதிரையை கொண்டு வந்து சேர்த்தணும். இங்கே சாமியும் ஊர்வலம் புறப்பட்டு வச்சு ஊர்வலம் போய்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக மக்கள் கூட்டமாக பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பத்துக்கு தான் பரிவட்டம் அப்படின்னு கருணா ஒரு குடும்பம் ஒரு பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. திருவோட குடும்பமும் எங்கள் குடும்பத்துக்கு தான் அந்த பரிவட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கவிதா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி, என்ன கௌதம், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது, அப்படியே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் இது சாமி குத்தம்னு சொல்லுவாங்க, எப்படியோ இந்த கருணா குடும்பம் திருவாள் அழியணும், திரு குடும்பம் கருணாவால் அழியணும், எப்படி ரெண்டு குடும்பம் அழிஞ்சாலும் நம்மளுக்கு நல்லது தான், எது நடந்தாலும் சந்தோஷம், இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கவிதா கௌதம் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கௌதம் சொல்கிறாங்க, கவிதா நீ ஒன்றும் கவலைப்படாத, அதாவது நாம் நினச்சது நடக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இப்போ திருவுக்கு ஆபத்துனா கருணா தான் காரணம்பாங்க, கருணாவுக்கு ஆபத்துனா திரு தான் காரணம்பாங்க, ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே ஆபத்துனா யாரையும் சொல்ல முடியாது, பேசாமல் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்று போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானுங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, திரு அழிக்கிறதுக்கு 4 பேர்த்தையும் கருணா அழிக்கிறதுக்கு 4 பேர்த்தையும் அனுப்பியிருக்கேன், யார் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, திரு கருணா தான் அனுப்பிட்டானா அவன் சண்டை போடுவான், இந்த பக்கம் கருணா திரு தான் அனுப்பிட்டான்னு சொல்லி இவன் சண்டை போடுவான், எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். ஊருக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த கருணா திரு ரெண்டு பேரும் இனிமேல் காட்டுக்குள்ளே போனவங்க திரும்பி வரவும் மாட்டாங்க, அவங்கள தேட போகிறதும் இல்லை, தெய்வ குத்தம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதான். திருவிழா முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் திருவை பற்றி நீங்களும் யாரும் நினைக்க வேண்டியதில்லை, கருணாவை பற்றி சொல்லிக்கவே வேண்டாம், அந்த கிருபா எப்பப்பன்னு காத்து கிடப்பான், அவனும் விட்டுட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சது பாரு அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கவிதா, சூப்பரான ஐடியாவும் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் கௌதம், பரவாயில்ல, இதே நல்லபடியாக நடத்தி வச்சிரு, எப்படியோ நீ அனுப்பின ஆளுக சொன்னபடி செய்வாங்களாங்கிறாங்க. கை நீட்டி காசு வாங்கிட்டானுங்கள்ல, சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வந்து என்னை கூப்பிடுவான் பாருங்கங்கிறாங்க கௌதம். சரி, அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் வெகு வேகமாக மண் குதிரையை எடுத்துகிட்டு வரக்காக அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கருப்பனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்தது திருவும் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. போனதும் 2 மண் குதிரை இருக்குது. அங்கே இருக்கிற பூசாரி, வாப்பா இந்த மண் குதிரையை எடுத்துகிட்டு போறக்கு வந்தியாங்கிறாங்க. ஆமாங்க, இந்த குதிரையை நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. சரி, எடுத்துகிட்டு போ. இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பரிவட்டம் கட்டுற போட்டி நடந்தது, அப்போ இப்படி தான் 2 பேரும் எசிலி போட்டுக்கிட்டு இந்த மண் குதிரையை கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்க தீக்குழியில் இறங்கிட்டாங்க. அது யாருனாலையும் ஜெயிக்க முடியாமல் போச்சு. அதனால் வீண் விவாதம் தான் நடந்தது. திரும்ப பார்த்தா அவங்க உசுறு தான் போச்சுப்பா. நீங்கள் பத்திரமா பார்த்து கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த மண் குதிரையை கொண்டு போய் நீ கரெக்டான நேரத்தில் சாமி சப்பாரம் சுற்றி வரும்போது கொண்டு போய் சேர்த்திட்டின்னு வச்சுக்கோ, இந்த பரிவட்டம் உன் குடும்பத்தாருக்கு தான் வந்து சேரும், கோயில் திருவிழாவும் நல்லபடியாக நடக்கும், எக்காரத்தை கொண்டு எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் கருணாவும் சரின்னு அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படியோ திரு வந்திருக்க மாட்டான், வரவும் மாட்டான், நாம தான் ஃபஸ்ட்டு நினச்சி கருணா மண் குதிரையை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா மகா ஒரு பக்கம் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே, திருவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் நல்லபடியாக திரும்பி வரணும், அவருக்கு ஒரு ஆபத்து கண்டம் இருக்குதுன்னு வேற ஜோசியர் சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து அவர் தப்பிச்சு வரணும்னா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நீ தான் தாயை துணையாக இருந்து அவரை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து சேர்த்தணும்னு மகா ஒரு பக்கம் வேண்டிக்கிதல் வச்சுட்டு இருக்காங்க. இங்கே இன்று சோசியம் பார்த்து அந்த சோசியர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க என் புருஷனுக்கு ஆபத்தான நிலை இருக்குதுன்னு சித்தர் சொன்னார், அதை கேட்டு தான் நானும் இந்த கோயிலுக்கு வந்தேன், அவருக்கு அப்படி ஒரு கண்டம் இருக்கா, அவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணுமே, அப்படி நல்லபடியாக காட்டுக்குள்ளே போனவர் திரும்பி
திரும்பி வருவாரான்னு அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த சாமியார் சித்தர் என்னதான் சொன்னார்னு கேட்கும்போது அப்போ இந்து நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த சாமியாருக்கு அப்போ கருணாவுக்கு ரொம்ப கெட்ட நேரம் இருக்குது, பெரிய ஆபத்தும் இருக்குது, இந்த ஆபத்துலேருந்து அவன் திரும்பி வரணும், ஆனால் இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே அந்த சாமி கனவுல காட்டி கொடுத்துருக்குமேன்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க இந்து. அப்படின்னா நீ தெய்வத்தையே நம்பி இருக்க வேண்டியதான், இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கருணாவோட உயிர் அந்த கடவுளோட கையில் தான் இருக்குது. உன் புருஷனை காப்பாற்றணும்னா அந்த தெய்வம் தாம்மா துணையாக இருக்கணும், நீ அந்த தெய்வத்தையே வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லைங்க, நீங்கள் வேணால் பிரச்சனை போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு இந்து கேட்குறாங்க. சாமி சப்பாத்தில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கக்கூடாதுமா, சாமி கோயிலுக்கு வந்து சேரட்டும், இந்த திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறமா உன் புருஷனுக்கு நேரம் காலம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு போகிறாங்க. இங்கே இவ்வளோ விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குது, ஆனால் திவாகர் அப்படியே இன்னும் மயக்க நிலையிலேயே இருக்காங்க. இதை பார்த்த புவனா வந்து இஞ்சிச்சார் கொடுக்கலாமா, மாமாவும் இந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டு ஐயோ பாவம் இப்படி கோந்திருக்காரு, யாரையோ கை நீட்டி காட்டுறாரு, ஆனால் யாருன்னு தான் தெரியல அப்படின்னு ரொம்பவே பரிதாபப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஜெயந்தி சொல்கிறாங்க, போதும் நிறுத்திடு, இஞ்சி சாரும் வேண்டாம் ஒரு சாரும் வேண்டாம், அவரெல்லாம் கரெக்டான நிலையில் தான் இருக்கார், போதை குறைஞ்சா எல்லாம் சரியாக போயிடும், நானே தண்ணி பாட்டி இப்படி மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன், அவர் ஏதோ இன்னைக்காவது என் பேச்சை கேட்டு உட்காந்து கிடக்குறாரு, இப்போ போய் இஞ்சி சார் கொடுக்குறேன்னு மயக்கத்தை தெளிய வச்சு தொலைச்சிட்டு அதை போடி அந்த பக்கம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு புவனாவை எப்படியாவது அங்கேருந்து வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. ஆனாலும் புவனா அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. எப்படியாவது மாமா தெரிஞ்சாருன்னா பரவாயில்ல, இவர் யார் அந்த மாதிரி அடிச்சிருப்பா, அந்த பொண்ணை யாருன்னு காட்டினா அடடா வேடிக்கை பார்க்க நல்லா இருக்குமேன்னு நினச்ச புவனா, மாமா கொஞ்சம் கண் முழிச்சு பாருங்க மாமா, ஏன் மாமா இப்படியே இருக்கீங்கங்கிறாங்க. அவர் இப்படி இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம், உனக்கு என்னடி வருத்தம், போடி வெளியே, நீ அந்த பக்கம் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜெயந்தி புவனாவை அந்த பக்கம் தாட்டி விட்டுறாங்க. திவாகர் மேலே ரொம்பவே அக்கறைப்படுற மாதிரி ஜெயந்தி ஒரு வழியை அந்த மரத்தை கொடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, இந்த 50 ரூபாய்க்கு இவ்வளோ இந்த மருந்து இவ்வளோ வேலை செய்யுதே, இதே ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வருஷம் பூரா தேவைப்படும் போல இருக்குது, சரி போகும்போது அப்படி ஒரு ஐடியா போட வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க ஜெயந்தி. கருணா அந்த மண்குதிரையை எடுத்துக்கிட்டு ஒட்டட்டமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு 4 ரவுடிங்க கருணா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கருணா தெருவை தான் தப்பாக நினைக்கிறாங்க. இந்த மண்குதிரையை நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு நீ ஆள் அனுப்பியிருக்கியாடா, நீ அனுப்பின அடியாள்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவனுங்களெல்லாம் தாண்டி எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியும், ஏண்டா சுத்த கோலை முட்டாள், நீ பண்ணுற காரியத்தினால நான் தோற்று போயிடுவேன் நினச்சியா, அது மட்டும் நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கருணா அந்த 4 ரவுடிங்களையும் அடித்து தூர தும்சம் பண்ணிட்டு திரும்பும்போது கரெக்டாக அந்த புதற்குழியில் விழுந்துடுறாங்க. இது தெரியாத கருணா புதற்குழியில் இப்படி சிக்கிட்டோமே, அச்சோ மேலுக்கு வர முடியுமா, ஏதாவது அடிவேர் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த பேரும் கிடைக்காதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் இழுத்துக்கிட்டு போகிறத உணர்றாங்க கருணா. யாராவது காப்பாற்றுவாங்களா கடவுளே, இந்த மண்குதிரையை நல்லபடியாக கொண்டு சேர்த்தணுமே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ யார் என்னை காப்பாற்ற போகிறா அப்படின்னு கருணா திக்கி திணறி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரு போகிறாங்க. திரு போனதுமே அந்த சாமியார் சொல்கிறாங்க, வாப்பா நீயும் வந்துட்டியான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் திரு சொல்கிறாரு, என்னது நீயும் வந்துட்டியா, வாப்பா அந்த கருணை முதலே வந்து மண்குதிரையை வாங்கிட்டானாங்கிறாங்க. ஆமாப்பா, அவன் இப்போ தான் பூஜையை முடிச்சதும் மண்குதிரையை வாங்கிட்டு கிளம்பிட்டான், இந்த நீயும் இந்த மண்குதிரையை வாங்கிக்கிட்டு பத்திரமா போய்ப்பா போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. திரு மண்குதிரையை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு திரு அங்கேருந்து கிளம்பி ஓடி வராங்க. ஓடி வரும்போது தான் இந்த கவிதாவும் கௌதமும் சேர்ந்த தந்திரத்தால் அவங்க ஏதோ ஒரு கையில் பனிக்குண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை விசிறி அடித்தா அதில் இருக்கிற மயக்க மருந்து அல்லது கண் எரிச்சல் மருந்து, இந்த மாதிரி ஒரு மருந்து திருவோட முகத்தில் பட்டாவே அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துருவான். அப்படியே கட்டி போட்டு நெருப்பு கொளுத்தி விட்டுற வேண்டியதான்னு கௌதம் 2 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி திருவும் அந்த மண்குதிரையை எடுத்துக்கிட்டு கருணாவுக்கு முன்னாடி வரலான்னு ஆசைப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த கௌதம் ஆளுகளெல்லாம் சேர்ந்துக்கிட்டு திருக்கிட்ட சண்டை போடுறாங்க. திருவும் முடிஞ்ச வரைக்கும் அந்த சண்டையில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஜெயிச்சு ஓடோடி வந்துட்டு இருக்கும்போது அந்த பனிக்குண்டை வீசுறாங்க. அது கரெக்டாக திரு கண்ணில் பட்டதுமே அப்படியே மயங்கி சரிஞ்சு விடுறாங்க. அப்படி இருந்தும் கையில் வச்சிருந்த அந்த மண் குதிரையை விடாமல் வச்சுருக்காங்க திருவை அந்த மரத்துலேயே கட்டி போட்டுட்டு சுற்றி வரவும் நெருப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா மகா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. தீபம், அதுவும் எலுமிச்சங்கனி தீபம், அது எரியிற மாதிரியும் அணையிற மாதிரியும் இருக்குது. அதை பார்த்து பயந்து போன மகா, கடவுளே எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, திரு நல்லபடியாக திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே நம்மளும் போய் பார்க்கலாம், ஏதாவது ஆபத்தாக இருந்தால் காப்பாற்றலான்னு நினச்ச மகா அந்த காட்டு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது திருவை பார்த்துடுறாங்க. திருவை சுற்றி தீ எரிப்பிறதை பார்த்துட்டு இருந்த மகா எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இருந்த குச்சி எல்லாம் எடுத்து ஒரு சாக்கு எடுத்து அந்த தீயை ஒரு வழியாக அணைச்சி ஒரு வலிவு பண்ணி அடுத்தது இந்த குச்சி எல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து போட்டுட்டு திருவை போய் கிட்ட பார்க்குறாங்க. திரு நல்ல மயக்க நிலையில் இருக்காங்க. இவருக்கு தண்ணி தொலைச்சே எழுந்திரிச்சிட்டுவாரு, என்ன செய்யலாம், இங்கே எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு அந்த பக்கம் போகிறாங்க. ஒரு குளத்துல தண்ணி இருக்குது, அந்த
குளத்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க மகா. அதுக்கு முன்னாடியே தெருவுக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்பாடா நம்ம இங்கே வந்தோம், நம்மளை யார் இப்படி கட்டி போட்டிருப்பா அப்படின்னு நினச்ச திரு, சரி நம்ம இங்கேருந்து கிளம்புறதே நல்லதுன்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ மகா பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது தெருவை காணோம். என்னது இவர் காணுமே, இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போகிறதுக்குள்ளேயே எழுந்திரிச்சிட்டாரா, அப்போ மயக்கம் தெளிஞ்சிருச்சா, அப்போ பிரச்சனை இல்லை, சரி கிளம்பட்டும் அப்படின்னு நினச்சிட்டு மகா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கருணா புதற்குழியில் தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்து மனசே கேட்காம அந்த கருப்பங்காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்க்கும்போது வரையிலேயே அவங்க காலில் முள்ளு பட்டுருது. செருப்புக்கு மேலே முள்ளு, காலை பதம் பார்த்துருது, ரத்தமாக வடியுது. இதையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இந்து ரொம்பவே அழுதுகிட்டு வர்றாங்க. எப்படியாவது கருணாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாமல் கடவுளே காப்பாற்றுன்னு வேண்டிக்கிட்டே ஓடி வராங்க. அவங்க இங்கே அங்கே தடுமாறி வந்துட்டு இருக்கிறத போது அப்போ தான் புதற்குழியில் அந்த குதிரையும் கருணாவோட முகமும் தெரியுது. இதை பார்த்ததும் அப்படியே இந்து பதறி போயிடுறாங்க. கருணா அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. வந்து இவனை எப்படி காப்பாற்றுறது ஒன்றும் தெரியலையே, அச்சோ நடு புதற்குழியில் நிற்கிறானே, இவனை எப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு பதட்டப்படுறாங்க. சரி நம்மக்கிட்ட இருக்கிறதே இருக்குது, இந்த புடவை முந்தானியை கொடுத்து எப்படியாவது இழுத்துடலாம் அப்படின்னு நினச்ச இந்து தான் புடவை முந்தானியை அப்படி கருணா முன்னாடி வீசுகிறாங்க. கருணாவும் எப்படியோ ஒரு வழியாக அந்த புடவையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சதும் ஏதோ நல்ல வேலை உயிர் காப்பாற்ற வந்து இந்து அப்படின்னு நினச்சிட்டு இந்து இழுக்க கருணாவும் ஓரளவுக்கு தெப்பு தேறி அப்படி மேட்டில் வந்து உட்காந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அப்போ கூட இந்த குதிரையை விடாமல் வச்சுருக்காங்க. அப்போ இந்து கேட்குறாங்க, ஏண்டா இது எதுக்குடா உனக்கு தேவையில்லாமல் வேலை, யாரோ பரிவட்டம் கட்டுறதுக்காக நீ உன் உயிரை பயணம் வைக்கணுமா, இந்த கிருபா அவ்வளோ ஒன்றும் நல்லவன் கிடையாது, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்னால தான் இந்த ஊரில் நடந்த திருவிழாவே நின்று போச்சான், அப்படி இருக்கும்போது அவருக்காக நீ இப்படி உயிர் பணைய வச்சு வந்து இந்த குதிரையை எடுத்துகிட்டு வந்திருக்கியே, இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது, உன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அவருக்கு பரிவட்டம் கட்டி உனக்கு என்ன ஆக போகுது, இதெல்லாம் தப்புன்னு தோணலையா, நீ இந்த வேலையை விட்டு இதெல்லாம் செய்யாதேங்கிறாங்க. இல்லை என் அண்ணனை மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு பேசாத, என் அண்ணனுக்கு இந்த பரிவட்டம் கட்டியே ஆகணும், என் அண்ணனை தப்பாக பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு யாரை வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருதாங்கிறாங்க. திருவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ, உங்கள் அண்ணன் சரியான கொலகாரம், 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர்னால தான் இந்த திருவிழாவே நின்று இருக்கு, இப்போ திரும்பவும் இந்த திருவிழாவுக்காக உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காரு, இந்த கருப்பங்காட்டுக்குள்ளே உன்னை அனுப்பி உன் உயிர் போனாலும் சரி அவர் பரிவட்டம் கட்டிக்கிட்டு கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் தப்பல்லவா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இந்து இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. கருணா இதை பார், திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் அண்ணனை பற்றி மட்டும் தப்பாக பேசாத, ஒழுங்கு மரியாதையாக பேசாமல் இரு, இந்த குதிரையை நான் கொண்டு போய் சேர்த்தியே ஆகணும், இப்போதைக்கு என்னால் இழப்பு வாங்குது, என்னால் நடக்கக்கூட முடியல, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறாங்க. சரி வா, அந்த பக்கமாக குளம் இருக்குது, நீ தண்ணியை குடிச்சிட்டு இந்த உடம்புல ஆவி இருக்கிற சேத்தையெல்லாம் கழுவிக்கிட்டு நல்லபடியாக கோயிலுக்கு போய் சேரலாம் வா அப்படின்னு சொல்லி இந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கோளாராக அந்த குளத்து பக்கம் கூட்டிகிட்டு போய் நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நல்லா துவைச்சி போட்டுட்டு வா, சேராக இருக்குது பாரு, இந்த மண் குதிரையை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே போகும்போது நல்ல முறையாக போகணுமல்லன்னு சொல்லும்போது அப்போ கருணா அவங்க வேஷ்டியும் சட்டையும் எடுத்து அந்த தண்ணி குளத்துல அலாசிட்டு அவங்க போட்டுட்டு அப்படியே முகமெல்லாம் கழுவிக்கிட்டு அப்பவும் கருணாவுக்காகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்து, சே இவன் எப்போ தான் திறந்து போகிறான்னு தெரியல, ஆனால் இதில் எந்த குதிரையை கொண்டு போய் சேர்த்துனாலும் அவங்க முதல்ல கொண்டு போனவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பரிவட்டம் கட்டுவாங்க, ஒருவேளை 2 குதிரையும் சேர்ந்து போயிட்டா 2 பேர்த்துக்கும் போட்டி வந்துடும், திரும்பவும் அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குண்டத்தில் இறங்க வேண்டியதாக போயிடும், கருணாவுக்கு தான் ரொம்ப ஆபத்தான நேரம், கெட்ட நேரத்துலேயே ஒரு நல்ல நேரங்கிற மாதிரி ஏதோ இந்த நேரத்தில் நான் வந்து சேர்த்தேன், கருணாவை காப்பாற்ற முடிஞ்சது, அநேகமாக இந்த குதிரையை கொண்டு போய் சேர்த்துனா தானே அவனுக்கு பரிவட்டம் கட்ட முடியும், இவன் தோற்று போயிட்டானா அப்போ அந்த பரிவட்டம் திருவோட குடும்பத்துக்கே போய் சேரட்டும், இவன் தோற்று போகிறது நல்லதுன்னு இந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ கருணா கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு, என்ன இந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, ஏதாவது சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கியா, அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணேன்னா அப்புறம் நான் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கருணா சொல்லும்போது அப்போ இந்து யோசிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு உயிரோடு வேணும், உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் நினச்ச மாதிரி நீ நல்லபடியாக நம்ம ஊர் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறத என்னோட விருப்பம், அதே மாதிரி இந்த குதிரையை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது, அப்படியே சேர்த்துனாலும் இது ஒரு கீரலோ காயமோ ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச இந்து கருணா வரட்டும், வரும்போது அவன் கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து கீழே போட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்து. அப்போ கருணாவும் கை காலெல்லாம் சுத்தமாக சேத்தையெல்லாம் கழுவிட்டு அடுத்தது ட்ரெஸ்ஸில் ஆயிருக்கிற அந்த சேரெல்லாம் தண்ணியில் அலாசிட்டு கருணா ட்ரெஸ் போட்டுட்டு திரும்பி வர்றாங்க. இங்கே இந்து இந்த குதிரையை உன் கையில் சேர்த்தும் போது அதை நான் கீழே நழுவு விடுவேன், அது விழுந்தா அதில் இருக்கிற ஏதோ ஒன்று பழுதாயிரும், அதுக்கப்புறம் இந்த குதிரையை நீ கொண்டு போய் சேர்த்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், அப்படி இருந்தால் தான் நல்லது, நீ தோற்று போனால் தான் கிருபா உன்னை வேண்டவே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குவார், உன்னை அடிப்பார், எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும்போது அப்போவாவது அந்த கிருபாவை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிருபா பக்கமே திரும்பாத இருக்கணும்னா இது ஒன்று நடந்தே ஆகணும் அப்படின்னு நினச்ச இந்து சரியான சதி சூழ்ச்சி பண்ணினா மட்டும்தான் கிருபாவையும் கருணாவையும் பிரிக்க முடியும்னு நினச்சிடுறாங்க. கல்லில் 2 மாங்காய், இந்த கருணா தோற்று போனானா இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கும், திரு கொண்டு வந்து சேர்த்துற அந்த மண்குதிரையை வச்சு அந்த தாத்தாவுக்கு பரிவட்டம் கட்டிடலாம், 2வது கிருபாவையும் கருணாவையும் பிரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு நினச்ச இந்து அந்த
கருணா கையில் கொடுக்கும்போது குதிரையை கீழே தவற விட்டுறாங்க. குதிரை கீழே விழுந்ததுமே கால் உடைஞ்சிருது. இதை பார்த்ததும் கருணா கோவப்படுறாங்க. இந்து நீ வேணும்னு தானே செஞ்சீங்கிறாங்க. ஐயோ கருணா நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு அப்படியே போராடி ஏதோ ஒரு வழியா கருணாவும் இந்துவும் சேர்ந்துக்கிட்டு அந்த குதிரையை கோயிலுக்கு பழுதாக்கி கொண்டு வர்றாங்க. கோயிலில் இருந்த எல்லாருமே கருணா முதல்ல வந்துட்டான். கருணா இந்த குதிரையை கொண்டு வந்து சேர்த்த போகிறான். கருணா எப்போவும் என்ன தலை நிமிர வைப்பான். இன்னைக்கு பரிவட்டம் எனக்கு தான் அப்படின்னு தெனாவட்டாவும் ஆணவத்தோடவும் கிருபா அங்கிருந்த எல்லாரும் முன்னாடியும் சவால் விட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கருணா அப்படி மூஞ்சி சோர்ந்து வர்றதை பார்த்ததும் கிருபா ஓடி வந்து டேய் கருணா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. குதிரையை பார்க்குறாங்க. பார்த்ததுமே கருணா கன்னத்தில் ஊங்கி பலார்னு அரைகிறாங்க கிருபா. இதை பார்த்ததும் இந்து கேட்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் புருஷனை ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏன் இந்த குதிரை உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் தானே அந்த கருப்பங்காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். உங்களுக்கு பரிவட்டம் வேணும், உங்களுக்கு ஊர் மரியாதை வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தா இந்த கஷ்டமான வேலையை நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு இந்து கருணாவுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா கருணா பொண்டாட்டியை விட்டு பேச விடுறியா? ஏன் நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைண்ணே உங்கள் சூழ்ச்சி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நான் உங்களுக்காக பேச மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க கருணா. இதை கேட்டுட்டு இருந்த கிருபா இந்த அளவுக்கு கருணா பேசுவான்னு நினச்சி பார்க்கலையே. திவாகர் மட்டும் தெளிவாக இருந்தானா என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்கள் செஞ்சது தப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கற்பங்கிட்ட போய் இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் நீங்கள் அடியால் அனுப்பிச்சிட்டிங்களே அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அடடா இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு கிருபா ஒரு பக்கம் பதட்டப்பட்டாலும் அப்படி காட்டிக்காம நிற்கிறாங்க. ஆனால் கருணா கிருபாவை பற்றி இப்போ தான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்து சொல்லும் போதெல்லாம் தெரிஞ்சுக்காத இருந்த கருணா நடந்ததையெல்லாம் நினச்சி பார்த்ததும் திருவுக்கும் இவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட கருணா திருவுக்காக சப்போர்ட் பண்ணி 2 பேரும் கைகோர்த்து நிற்கிறாங்க. திருவும் ஒரு வழியை ஓடி வந்துடுறாங்க. மகாவும் பின்னாடியே வந்து எப்படியோ திருவோட குதிரை தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. திருவோட தாத்தாவுக்கு ஊர் மரியாதையோட பரிவட்டம் கட்டுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.